நான் தானே இவங்கள வீட்டு பக்கம் வராதீங்கன்னு சொன்னேன். இப்ப நானே சொல்றேன், பூமிகா இந்த வீட்டுக்கு வரலாம் ஒரு கெஸ்டா. பூமிகாவோட பாட்டி நெஞ்சு வலின்னு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு குணமாகி வீடு திரும்புற வரைக்கும் பூமிகா நம்ம வீட்ல தான் கெஸ்டா தங்க போறா. அதனால நடந்து முடிஞ்சதை பத்தி இனி யாரும் எதுவும் பேச தேவையில்லை. நீ உள்ள வாமா. நில்லு. டேய் மா, நீங்க விபரீதம் தெரியாம விஷப்பாம்ப வீட்டுக்குள்ள விட பாக்குறீங்க. நீங்க சொல்ற மாதிரி இவ அவங்க பாட்டி ஹாஸ்பிடல்ல இருக்கிறதுனால நம்ம வீட்டுக்கு தங்க வந்திருக்கான்னு எனக்கு தோணல. ஏதோ பிளான் போட்டு அவ நினைச்சதை சாதிக்க வந்திருக்கான்னு தான் எனக்கு தோணுது. என்ன பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி இவ்ளோ கரெக்டா சொல்றான்? நான் கேக்குற கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. கௌதம் வேண்டாம்னு சொன்ன பொண்ண அவனை கேட்காம நீங்க எப்படி இந்த வீட்டுக்குள்ள தங்க வைக்கலாம்? இப்ப என்ன, கௌதம் வந்து பூமிகா இந்த வீட்ல தங்கலான்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் ஓகேவா? ஓகே. கௌதம், கௌதம் என்னம்மா? கொஞ்சம் கீழே வாயே. இதோ வரேம்மா. மா, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? பூமிகா நம்ம வீட்ல 10 நாள் கெஸ்டா தங்க போறா. நான் தான் கூட்டிட்டு வந்தேன். பூமிகா இங்க தங்குறதுல உனக்கு விருப்பமா சொல்லு. உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லு, நான் இப்பவே அவளை வீட்டை விட்டு அனுப்பிச்சறேன். பூமிகா இந்த வீட்ல தங்க கூடாதுன்னு சொல்லு கௌதம். கௌதம் நான் இந்த வீட்ல தங்கலான்னு சொல்லணும். டேய், என்னடா யோசிச்சுட்டே இருக்க? சொல்லு, பூமிகா இந்த வீட்ல தங்கலாமா வேண்டாமா? அம்மா, என்னை பொறுத்த வரைக்கும் பூமிகா எனக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான். அவங்களுக்கும் எனக்கும் இடையில ஒண்ணுமே கிடையாது. மா, அவங்களாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லம்மா. அவங்க இந்த வீட்டுல தங்குனாலும் சரி தங்கலைனாலும் சரி, ஐ டோன்ட் கேர். கௌதம் பூமிகாவை ஒரு ஆளாவே மதிக்கல. எனக்கு இது போதும். இனி பூமிகா தங்குனா என்ன, தங்காட்டி என்ன? கௌதமே பூமிகா இங்க தங்குறதுல பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டான். இப்போ உங்களுக்கு ஓகேவா? வா. ஸ்வேதா, அத்தை, நீ பூமிகாவை உள்ள கூட்டிட்டு போ. பூமிகாமா வாங்க. ஏன் இந்த பிரகாஷ் அவங்கெல்லாம் வந்தா எப்ப பார்த்தாலும் கோவமா பேசுறான்? ச்சே. மேடி, என்ன? கார சட்னி எடுத்துட்டு வரட்டுமா? போதும். மேடி, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். கேளு பொண்டாட்டி. உங்களுக்கு புரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் என் மனசுல இருக்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். மேடி, உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறாங்கல்ல டீச்சர், இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல உங்களை பார்த்து பேசினாங்கல்ல, அவங்க வேற யாரும் இல்ல, என் அம்மா தான். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா மேடி?
ஆ நல்லா இருக்கு. தோசை ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க என் அம்மாவா இருந்தாலும் என்னால அவங்கள அம்மான்னு சொல்லி கூப்பிடவும் இல்ல அவங்க பொண்ணு நானு பெருமைப்பட்டுக்கவும் முடியல. ஏன் தெரியுமா? நான் சின்ன வயசா இருக்கும்போது அவங்க என்ன விட்டுட்டு போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். என்னை வளர்த்த கண்மணி அம்மா தான் இத சொன்னாங்க. என் அம்மா ரொம்ப கெட்டவங்களாம். அவங்க என்ன பார்த்தா நிம்மதியா வாழவே விட மாட்டாங்களாம். அது மட்டும் இல்ல, பணத்துக்கு ஆசைப்பட்டு உங்களையும் என்னையும் பிரிச்சிருவாங்களாம் அப்படின்னு கண்மணி அம்மா தான் சொன்னாங்க. என் அம்மாவை நான் பக்கத்துல பாக்குறதுக்கு முன்னாடி எனக்கு அவங்க மேல நிறைய கோபம் இருந்துச்சு. ஆனா பக்கத்துல பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அப்படி தோணவே இல்லை. அவங்க முகத்தை பார்த்தா, அவங்க முகத்துல இருக்கிற அப்பாவித்தனத்தை பார்த்தா கண்மணி அம்மா சொன்ன மாதிரி அவங்க தப்பானவங்களா எனக்கு தெரியவே இல்லை. ரொம்ப மென்மையா இருக்காங்க. அவங்க பாக்குற டீச்சர் வேலை கூட ரொம்ப மென்மையானதுதான். அடுத்தவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வர வேலை. அப்படி இருக்கிறவங்க தாம் பெத்த பொண்ணு வாழ்க்கைய அழிக்கணும்னு நினைப்பாங்களா? என் வாழ்க்கைய அழிக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு அப்படி என்ன என் மேல அவங்களுக்கு கோவம்? அவங்க ஏன் என்ன தேடணும்? இப்படி பல கேள்விகள் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன பெத்த தாய் அவங்க. அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ, அவங்க என்ன தேடுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க கண்ணுல படாம நான் இப்படி ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் மனசாட்சி என்ன உறுத்துது. நீ ஹாஸ்பிட்டல்ல ஒளிஞ்சிட்டு இருந்திருக்க கூடாது. நீ உன் அம்மா முன்னாடி போய் நின்னு இருக்கணும். நீ தப்பு பண்ணிட்ட, உடனே போய் உன் அம்மாவை பாருன்னு சொல்லுது. எனக்கு கண்மணி அம்மா சொல்றது கேக்குறதா இல்ல என் மனசாட்சி சொல்றது கேக்குறதான்னு எனக்கு புரியல. ஒரே குழப்பமா இருக்கு. மேடி, நீங்க குழந்தை மாதிரி. உங்களுக்கு சூதுவாதி எதுவுமே தெரியாது. சொல்ல போனா நீங்க ஒரு சாமி மாதிரி. உங்களை சாமியா நினைச்சு நான் கேக்குறேன், நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நான் என் அம்மாவை போய் பார்க்கவா இல்ல வேண்டாமா? நான் சொல்றது எதுவுமே உங்களுக்கு புரியலன்னு மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது. சரி, நான் வரம் கேட்ட சாமி எனக்கு வாக்கு கொடுக்கலன்னு நான் நினைச்சுக்கிறேன். பாரு, ஓ மேடி, இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? போய் உங்க அம்மாவை பாரு. சாமியே வரம் கொடுத்துருச்சு. நான் நாளைக்கு போய் என் அம்மாவை பாக்குறேன்.
இந்தாங்க. கண்மணி, பூமிகா கால் பண்ணாளா? இன்னும் இல்ல அத்தை. நான் ஃபோன் பண்ண, என் போனையும் எடுக்கல. இப்ப ஃபோன் பண்ணி பாரு. அத்தை, என் பொண்ணுக்கு 100 ஆயுசு. அவ தான் ஃபோன் பண்றா. ஆ. ஹலோ மா, என்னடி குரல்ல சொரத்தையே காணோம்? ஏதாவது பிரச்சனையா? ஆமாம்மா. என்ன கண்மணி, எதுவும் பிரச்சனையா? ஆமா அத்தை. போனை ஸ்பீக்கர்ல போடு. பூமிகா, என்ன பிரச்சனை? என்னை பொறுத்த வரைக்கும் பூமிகா எனக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான். அவங்களுக்கும் எனக்கும் இடையில ஒண்ணுமே கிடையாது. அவங்க இந்த வீட்டுல தங்குனாலும் சரி, தங்கலைனாலும் சரி, ஐ டோன்ட் கேர். கௌதம் நான் இந்த வீட்ல இருக்கிறதும் ஒண்ணுதான், இல்லாததும் ஒண்ணுதான்னு சொல்லிட்டாம்மா. ஐ டோன்ட் கேர்னு சொல்லிட்டாம்மா. பூமிகா அவ அம்மா கிட்ட ஃபோன் பேசுறா. என்ன பேசுறான்னு கேப்போம். பூமிகா, நாம ஜெயிக்க பிறந்தவங்க. இதுக்கெல்லாம் மனசு உடைஞ்சிடக்கூடாது. அந்த கௌதம் உன்னை ஐ டோன்ட் கேர்னு சொன்னான்ல, அதே வாயால அவனை உன்னை ஐ லவ் யூன்னு சொல்ல வைக்கணும். என் லைஃப் லாங் உன்னை கேர் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வைக்கணும். எனக்கு நீ மட்டும் போதும், என் வாழ்க்கை முழுக்க உன் காலடியிலேயே கிடக்குறேன்னு சொல்ல வைக்கணும். உன்னை தவிர இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே பெருசு இல்லைன்னு சொல்ல வைக்கணும். நீ கௌதம் வீட்டுல தங்கி இருக்கிற இந்த 10 நாளுக்குள்ள அவனுக்கு பொண்டாட்டி ஆகணும். ஆகுறேம்மா, ஆகுறேன். நீங்க சொன்ன மாதிரி நான் இந்த வீட்ல இருக்க போற இந்த 10 நாளுக்குள்ள, இல்ல இன்னைக்கு விட்டா 9 நாள், இந்த 9 நாளுக்குள்ள நான் கௌதம் கையால தாலிய வாங்கி கௌதமுக்கு பொண்டாட்டியாய் காட்டுறேன். இது என்னோட சவால். அப்படி சொல்லிடி என் பெண் சிங்கக்குட்டி. நம்ம டார்கெட்டுக்கு எதிரா யார் வந்தாலும் சரி, அவங்கள அடிச்சு தூக்குறோம், தெறிக்க விடுறோம். தெரிக்க விட்டுருவோமா? பூமிகா, நீ கௌதமுக்கு பொண்டாட்டியா ஆகணுங்கிற திட்டத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கியா? பாக்கலாண்டி, இந்த 10 நாளுக்குள்ள நீ கௌதமுக்கு பொண்டாட்டி ஆகுறியா, இல்ல என் தங்கச்சி ஸ்ருதி பொண்டாட்டி ஆகுறாளான்னு பாக்குறேன். இது என்னோட சவால். நாளைக்கே உன்னோட எண்ணத்துக்கு மொத்தமா நான் ஒரு முடிவு கட்டுறேன். மாம், ஏய் அத்தை, சொல்லுமா. நான் மேடிக்கு ட்ரைனிங் கொடுக்கற டீச்சரை போய் பார்க்கணும். அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். அவங்க இப்போ எங்க இருப்பாங்கன்னு கேட்டு சொல்றீங்களா? இரு, கேட்கலாமே. சொல்லுங்க கல்பனா மேடம். பிரேமி மேடம், மாதவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கற டீச்சர் இன்னைக்கு ட்ரைனிங் சென்டருக்கு வருவாங்களா? அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. வருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன் மேடம் கேக்குறீங்க? இல்ல, என் மருமக மேடி கூட வரதா இருந்தா அவங்கள பாக்கணுமா, அதனால தான் கேட்டேன். அப்படியா? நீங்க எப்ப வேணாலும் உங்க மருமகளை வர சொல்லுங்க மேடம். நான் டீச்சர்கிட்ட சொல்லி அவங்கள ட்ரைனிங் சென்டர் வர சொல்றேன். சரி சரி, தேங்க்யூ மேடம். ஓகே மேடம். ஸ்வேதா,
டீச்சர் ட்ரைனிங் சென்டருக்கு தான் வருவாங்களாம். நீ எப்ப வேணாலும் போய் அவங்கள பார்க்கலாம். போலாம். அத்தை, அப்போ நான் இப்பவே மேடி கூட போய் அவங்கள பார்த்துட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க. சரிங்க அத்தை, வரேன். பாய் மாம். ஐயோ, அம்மாவை பார்க்க போறேன்னு கிளம்பிட்டாளே, இப்ப என்ன பண்றது? சொல்லுங்க பிரேமி மேடம். ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களே, உடம்பு எப்படி இருக்கு மேடம்? உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு மேடம். மனசுதான் சரியில்லை. என் மகளை பத்தின விவரம் கிடைக்கிற வரைக்கும் என் மனசு சரியாகாது. நீங்க உடனே கிளம்பி ட்ரைனிங் சென்டர் வாங்க, உங்க மனசு சரியாயிடும். என்ன சொல்றீங்க? இப்பதான் கல்பனா மேடம் பேசினாங்க. அவங்க மருமக மேடி கூட வந்து உங்களை பார்த்து ஏதோ பேசணுமா. நீங்க சென்டருக்கு வருவீங்களான்னு கேட்டாங்க. வருவாங்க, வாங்கன்னு நானும் சொல்லிட்டேன். நீங்க ட்ரைனிங் சென்டர் வந்து கல்பனா மேடம் மருமகளை மீட் பண்ணிடுங்க. சாரி மேடம், கல்பனா அம்மா மருமக என் மனசை ரொம்ப நோகடிச்சிட்டாங்க. அதனால நான் அவங்கள பார்க்க விரும்பல. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? ஆமா மேடம், அந்த பொண்ணு மாத்தி மாத்தி பேசுது. நம்ம கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்குது, கல்பனா மேடம் கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்குது. இப்படி பச்சோந்தியா இருக்கிறவங்களோட பழக்கம் வச்சுக்கிறது நமக்கு தான் ஆபத்து. அதனால வேண்டாம் மேடம். அப்படி சொல்லாதீங்க மேடம். நான் கல்பனா மேடம்கிட்ட வேற உங்க மருமகளை அனுப்பி வைங்கன்னு சொல்லிட்டேன். நீங்க இப்ப உங்க மருமகளை பார்க்க வரலனா கல்பனா மேடம் தப்பா எடுத்துப்பாங்க. நீங்க வாங்க, அந்த பொண்ணு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அப்படியே மேடிக்கிட்டே உங்க பொண்ணை பத்தி பேசிடலாம். சரிங்க மேடம், நான் கல்பனா மேடம்காகவும் உங்களுக்காகவும் வந்து அந்த பொண்ணை பாக்குறேன். ஹலோ. சொல்லுங்க மாமா. என்னடா மாமா நோமானுக்கிட்டு நீயும் உன் குடும்பமும் ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எங்களை? என் பொண்ணுக்கு என்னடா குறைச்சலு? ஏன் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு இழுத்து அடிக்கிறீங்க? ஒன்னும் தெரியாத என் பொண்ண உன்னை காதலிச்ச பாவத்துக்காக அநியாயமா இப்படி பழி வாங்கிட்டீங்களேடா. என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா. என்ன பேசுறீங்க? நீங்க கொஞ்சம் தெளிவா பேசுங்க. ஆமாண்டா, உன் கூட வாழ முடியாத வாழ்க்கையே எனக்கு வேணான்னு விஷத்தை குடிச்சிட்டாடா. மாமா நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாண்டா மாமா. மாமா இப்ப ஸ்ருதி எங்க இருக்கா? விஷத்தை குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக கூட ஆள் இல்லாம அவ வீட்டுல இருக்காடா. சீக்கிரம் போய் என் பொண்ணை காப்பாத்துடா. மாமா. மாமா நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நான் உடனே வீட்டுக்கு போறேன். ஸ்ருதி. ஸ்ருதி, ஸ்ருதி சொன்னா கேளு ஸ்ருதி. அடம் பிடிக்காத, வாமா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். ஸ்ருதி. இல்லம்மா, எனக்கு வாழ பிடிக்கல. ஸ்ருதி அப்படிலாம் சொல்லாத ஸ்ருதி. சொன்ன கேளு, வா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். அத்தை என்னாச்சு? ஸ்ருதி. ஸ்ருதி. ஸ்ருதி என்ன ஸ்ருதி இது? அத்தை என்னத்த? என் பொண்ணு நீங்க கிடைக்கலங்கிற கோவத்துல விஷத்தை குடிச்சிட்டா மாப்ள. ஏண்டி இப்படி பண்ண? நீ இல்லாத இந்த உலகத்துல எனக்கு வாழ பிடிக்கல கௌதம். அப்படிலாம் பேசாத ஸ்ருதி. நீ வா, முதல்ல ஹாஸ்பிட்டல் போலாம். நான் வர மாட்டேன். என்னை விட, என்ன தொடாத.
நான் வரமாட்டேன். நீ என்ன கட்டிக்க மாட்டேன்னு முடிவானதுக்கு அப்புறம் நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? நான் செத்து போறேன். ஸ்ருதி ஸ்ருதி ஸ்ருதி, நான் உனக்கு கிடைக்க மாட்டேன்னு உங்ககிட்ட யார் சொன்னா? வேற யாரு? அந்த பூமிகா தான். அவ என்கிட்ட இன்னும் 10 நாள்ல உன்னை கல்யாணம் பண்ணி காட்டுறேன்னு சவால் விட்டுருக்கா.